மாசம் தவறாம உங்களோட ஆலயத்துக்கு வருவேன் சாமி. இல்லையா? உங்களோட ஆலயத்துக்கு வருவேன். 2 மாசமா என்னால வர முடியல சாமி. 2 மாசமா வராத போனதும் பட்டு இருக்கு சாமி. அவனா உடல்நிலை சரியில்லை சாமி. எனக்கு முதல் காரணம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு சாமி. அதனால வரவும் முடியல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு சில அடிபட்டு சில பிரச்சனைகள் உருவாகுது. ஆரம்பத்தில் விட்டுருந்த எப்பயும் உன்னை கொண்டிருப்பாங்க இல்லையா? இதில் வந்து பக்கத்தில் வந்து வேலைப்பாடு வச்சு உன்னை நான் இங்கே இருக்கிறத பார்த்து போகிறேன், இந்த இடத்த விட்டு உன்னை நான் அமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க, சவால் விட்டுருந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் திசை தெரியாமல் வந்து என்னோட ஆலயத்துக்கு இன்னைய வரலையும் நடந்தே தான் சாமி அந்த இருந்து நான் வந்துகிட்டு இருக்கிறேன் இல்லையா? எனக்கு இன்னும் அந்த வலிமையை கொடு, எனக்கு என் உடம்பை வந்து சுத்த கொடு, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தாங்க. புரியுதா? அதான் உன்னோட கேள்வி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சாமி இன்னைக்கு நாளைக்கு குறைக்கணும் வரல அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதனால தான் இதாகிடுச்சு. புரியுதா? நான் கொடுத்த வாக்கு ஏதாவது ஃபெயிலர் ஆகிருக்கா? புரியுதா? உன் காட்டில் போர் போட்டேன் இல்லையா? இப்போ காட்டில் போர் போட்டேன், அதே போல் எங்கேயுமே தண்ணி இல்லாத உன் காட்டில் தண்ணி இருக்குன்னு சொன்னேன். என்னதா? கரண்ட் சுத்தமாக இல்லைன்னு சொன்னேன். புரியுதா? இல்லைன்னு சொன்னியா? கரண்ட்டு சுத்தமாக இல்லை, நான் சர்வீஸ் இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். என்கிட்ட வந்தவனே உனக்கு வாக்கு வந்ததா? நான் உனக்கு கூப்பிட்டேனா? 6 மாசமா கூப்பிடல இல்லையா? 6 மாசமா நீயும் எங்க ஆலயத்துக்கு நீ நடந்துக்கிட்டு தான் இருக்கிற இல்லையா? புரியுதா? உன்னை நான் என்ன கண்டுக்கல இல்லையா? இப்படி சைட்ல நின்றுகிட்டு இருந்து நான் சொல்லிட்டு போறேன், சாமி இந்த மாதிரி போர் போட்டிருக்கிறேன், கரண்டே வரமாட்டேங்குது, நானும் 6 மாசமா வரேன், உங்கள்கிட்ட வந்து வாக்கே வரல சாமி அப்படின்னு சொன்னியா? என்ன வேணும் நான் கேட்டேனா? எனக்கு கரண்ட் வர மாட்டேங்குது சொன்னியா? சரி போ, உனக்கு நான் கரண்ட் வர வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு வாரத்தில் வர வச்சு கொடுத்துறேன்னு சொன்னா வந்துச்சா? அப்புறம் என்ன சொன்ன வந்த பிற்பாடு? காசு என்னால் கட்ட முடியாதுன்னியா? சர்வீஸ்க்கு காசு கேட்குறாங்க சாமி, என்னால் காசு கட்ட முடியாது சாமி, அவ்வளோ காசு நான் எங்கே போவேன் அப்படின்யா? சரி ரைட்டு, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உனக்கு ஃப்ரீ கரண்ட்டை நான் வர வச்சு கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி வந்துச்சு? ஃப்ரீ கரண்டே வந்துருச்சா? இப்போ எல்லாமே ஃப்ரீ கரண்ட்டு எல்லாமே வந்து உன்னோட எல்லாமே விளைச்சல் எல்லாமே விளைய வச்சு கொடுத்து எல்லாமே நான் பண்ணேன் இல்லையா? அப்படிங்கும்போது இதை பண்ணாமல் இருக்க மாட்டேன் இல்லையா? நேர காலங்கள் சரி நம்ம தான் இருக்குது, உன் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் காப்பாற்றி கொடுக்குறேன். புரியுதா? இந்த கருப்பு ஆபத்துக்கு துணையா இருப்பான், உன்னை கைவிட மாட்டான்.